Hi students, welcome to Target Chemistry 180 batch. Next biomoleculesல part 3 lecture பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான lecture பா இது. So நல்லா கவனிச்சுக்கோங்க. Once a minute பா. Okay. First நம்ம இதுல மொத்தம் 3 டாபிக்ஸ் தெளிவா பார்க்க போறோம். Enzymes, vitamins and nucleic acid தெளிவா பார்க்க போறோம். புரோட்டீனை நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? புரோட்டீன் என்ன பார்க்க போறோம்? லாஸ்டா நம்ம பார்க்க போறோம். So ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப தெளிவான பாயிண்ட். தெளிவா கவனிங்க. ஏன்னா இந்த இதுல வந்து 2 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு கார்போஹைட்ரேட் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? கார்போஹைட்ரேட்ல எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்சைம்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இப்போ நம்ம போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்சைம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன பார்க்க போறோம்? என்சைம்ஸ் பார்க்க போறோம். என்சைம்ஸ் தி லைஃப் இஸ் பாசிபிள் due to coordinations of various chemical reaction in living organism. நம்மளுக்கே தெரியும்பா, நம்ம உடம்புல எக்கச்சக்கமான என்சைம்ஸ் இருக்கு, தனித்தனியா இருக்கு. இப்ப கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் pancreatic என்சைம்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமான என்சைம்ஸ் இருக்கிறது தான் நம்ம உடம்புல வந்து நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. நம்ம உடம்பு ரீதியா இருக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே நடக்குது. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, லைஃப் இஸ் பாசிபிள் டியூ டு coordinations of various chemical reaction in living organisms. இதெல்லாம் not an important examples digestions of food. ஓகேங்களா? ஃபுட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜில படிச்சிருப்பீங்க. ஐ மீன்ஸ் இப்பதான் அந்த போர்ஷன்ஸ் வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? டைஜஷன் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற லெசன்ஸ் டீடைல்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுல எக்கச்சக்கமான என்சைம்ஸ் இருக்கு. புரோட்டீனை உடைக்கணும்னா புரோட்டியேசஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி என்சைம்ஸ் இருக்கு. இப்ப லிபிட்ஸ் உடைக்கணும்னா அதுக்கு தனியான என்சைம்ஸ், கார்போஹைட்ரேட்டை உடைக்கணும்னா அதுக்கு தனியான என்சைம்ஸ், ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு என்சைம்ஸ் இருக்கு. அப்ப என்சைம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உடைக்க முடியாது. அவ்வளவுமே வந்து நம்மளால ஜீரணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணா மட்டும் தான் நம்ம உடம்பு வந்து எனர்ஜியா அதை வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அதை எனர்ஜியா மாத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்சர்ப்ஷன் ஆஃப் appropriate molecules and ultimately productions of energy. This process involves a sequence of reactions and all these reactions occurs in the body under very mild condition. Very important point, statement questions. Very important point by the very mild conditions. ஓகேங்களா? அப்ப இந்த நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த என்சைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? வெரி மைல்டு கண்டிஷன்ல தான் நடக்கும். ஓகேங்களா? அவங்க கேட்பாங்க ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ் ஆர் வீக் கண்டிஷன் கேட்பாங்க. கிடையாது. மைல்டு மீன்ஸ் என்ன? மாடரேட்டா நடக்கும். மைல்டு மீன் என்னன்னா மாடரேட் கண்டிஷன்ஸ்ல நடக்கும். This occurs with the help of certain biocatalysts called enzymes. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னன்னு சொல்றீங்க? பயோகேட்டலிஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா என்சைம்ஸ்னு சொல்லலாம். நம்ம உடம்பு ரீதியா, ஏன்னா என்சைம்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து நிறைய இதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ என்சைம்ஸ் பயோகேட்டலிஸ்ட். ஓகேங்களா? ஓகே. இதுல 2 நீட் பாயிண்ட் ஒளிஞ்சிருக்கு. அது வெளியில கொண்டு வரேன் பாருங்க, தெளிவா பாருங்க. all the enzymes, இதான்ப்பா ஃபர்ஸ்ட் நீட் பாயிண்ட். all the enzymes are globular protein. ஓகேங்களா? எல்லா என்சைம்ஸும் என்ன புரோட்டீன் கேட்பாங்க? குளோபுலார் புரோட்டீன். வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே இருங்க பாருங்க. ஓகே. அப்ப எல்லா என்சைம்ஸுமே என்னது? குளோபுலார் புரோட்டீன்ஸ். புரிஞ்சா? எல்லா என்சைம்ஸுமே என்னது? குளோபுலார் புரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், enzymes are very specific for particular reactions. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், புரோட்டீனை உடைக்கிறதுக்கு ஒரு என்சைம்ஸ் இருக்கு. புரோட்டியேசஸ்னு உங்க என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த புரோட்டியேசஸ் என்சைம் வந்து புரோட்டீனை மட்டும் தான் பிரேக் டவுன் பண்ணும், கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணாது. இப்ப கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து புரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணாது. அப்ப ஒரு காம்பவுண்ட பிரேக் டவுன் பண்ணணும்னா அந்தந்த குறிப்பிட்ட என்சைம்ஸ் வச்சு தான் பிரேக் டவுன் பண்ண முடியும். இப்ப மால்டோஸ் இருக்கு அப்படின்னா அந்த மால்டோஸை பிரேக் பண்ணணும்னா சுக்ரேஸை எடுத்து நீங்க உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஏன்னா மால்டேஸ் எடுத்தாதான் உடைக்க முடியும். ஏன்னா வந்து அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்ப நான் எழுதி போறேன் பாருங்க, சைட்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மால்டோஸை உடைக்கிறதுக்கு மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ். மால்டேஸ் என்சைம் பங்கிட்டு எழுதுறது என்சைம்ஸ் மால்டேஸ். சுக்ரோஸை உடைக்கிறதுக்கு சுக்ரேஸ். ஓகேங்களா? சுக்ரேஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி லாக்டோஸை உடைக்கிறதுக்கு லாக்டேஸ். ஓகேங்களா? சோ இது என்சைம்ஸ். அப்ப நான் சுக்ரேஸை எடுத்து மால்டோஸ்ல போட்டா உடையுமா? மால்டோஸ் உடையாது. அதே மாதிரி மால்டேஸை எடுத்து லாக்டோஸ்ல போட்டா உடையுமா? உடையாது. அப்ப அந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட என்சைம்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வெரி ஸ்பெசிபிக் ஃபார் எ பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் எ பர்டிகுலர் சப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா?
இந்த சப்ஸ்ட்ராக்ட் வரதெல்லாம் நம்ம பயாலஜில தெளிவா படிப்போம், பட் இங்க நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்சைம்ஸ் வந்து ஜஸ்ட் அவ்வளவுதான் டாபிக்ஸ். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஐ மீன்ஸ் ஆல் தி என்சைம்ஸ் ஆர் குளோபுலர் புரோட்டீன்ங்கிறது நார்மல், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சொன்ன பாயிண்ட் வெரி ஸ்பெசிபிக் ஃபார் எ பர்டிகுலர் ரியாக்ஷன் அண்ட் ஃபார் எ பர்டிகுலர் சப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்சைம் அப்படின்னு இருக்குன்னா அதுல கடைசியா எப்படி முடியும், பேர் எப்படி முடியும் அப்படின்னா ஏஸ்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க மால்டேஸ், ஏஎஸ்இ மால்டேஸ். இங்க பாருங்க சுக்ரேஸ், இங்க பாருங்க லாக்டேஸ். கடைசியா வந்து ஏஸ் அப்படிங்கிறதுல முடியும். என்ன முடியும்? ஏஸ் அப்படிங்கிறதுல முடியும். ஓகே, அது முடிஞ்சா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம்ஸ் தட் கேட்டலைசஸ் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் மால்டோஸ் இன்டு குளுக்கோஸ் இஸ் நேம்ட் as மால்டேஸ். புரிஞ்சா? மால்டோஸை உடைக்கணும் அப்படின்னா மால்டேஸை போட்டாதான் உடையும். மால்டோஸை உடைச்சா என்னதுப்பா படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். அதுதான் இங்க 2 குளுக்கோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 குளுக்கோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கணும், 2 குளுக்கோஸ் மீன்ஸ் என்னது? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். அப்போ ஒரு மால்டோஸை உடைக்கணும்னா மால்டேஸ்ங்கிற என்சைம் வேணும், லாக்டோஸ் உடைக்கணும்னா லாக்டேஸ்ங்கிற என்சைம் வேணும், சுக்ரோஸ்க்கு இன்னொரு என்சைம்ஸ் போட்டால் அவ்வளோடையும், பட் நம்ம காமனா சுக்ரேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, சம்டைம்ஸ் என்சைம்ஸ் ஆர் ஆல்சோ நேம்டு ஆஃப்டர் தி ரியாக்ஷன் வேர் தே ஆர் யூஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் enzymes which catalyze the oxidation of one substrate with simultaneous reduction of another substrate are named as oxidoreductase enzymes. ஒரு என்சைம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு என்சைம் வந்து ஒரு காம்பவுண்டை வந்து ஆக்சிடேஷன் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு காம்பவுண்ட் என்ன பண்ணும்? ரிடக்ஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகார்பேட்டுங்கிற ஒரு மாலிகூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஹைட்ரோகார்பேட், இது ஒரு ஹைட்ரோகார்பைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு என்சைம்ஸ் வந்து இதை வந்து ஆக்சிடேஷன் பண்ணுதுன்னா இன்னொரு காம்பவுண்ட் அட் அ டைம்ல என்ன பண்ணி விட்டுரும்? ரிடக்ஷன் பண்ணி விட்டுரும். அப்போ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அதனால இந்த என்சைம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? ஆக்சிடோரிடக்டேஸ். ஓகேங்களா? ஆக்சிடோரிடக்டேஸ் என்சைம்ஸ் அப்படிங்கிற பேர். ஓகேங்களா? ஆக்சிடோரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் பேர். இது கடைசியில் எப்படி பேர் முடியும்? ஏஸ்ல முடியும். ஏஸ்ல முடியும். மொத்தம் 3 நீட் பாயிண்ட் தான். இதுல வந்து இது வந்து நீட் பாயிண்ட்ப்பா, தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த ஏஸ்ல முடியும் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஏன்னா என்சைம்ஸ் வந்து கடைசியா நேம் வந்து எப்படி முடியும்? ஏஸ்ல முடியும். ஓகேங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் மெக்கானிசம்ஸ் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. Enzymes are needed only in small quantities for the progress of a reactions. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 100 கிலோ மால்டோஸ் இருக்கு. 100 கிலோ என்ன இருக்கு? மால்டோஸ் இருக்கு. இந்த 100 கிலோ மால்டோஸை உடைச்சேன்னா எனக்கு 2 குளுக்கோஸ் கிடைக்கும். 2 குளுக்கோஸ் மீன்ஸ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பட் இங்க கேஜில கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. 100 கிலோ. இந்த 100 கிலோவுக்கு நான் 100 கிலோ மால்டேஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. மால்டேஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 கிராம் ஆர் 1 கேஜி நான் போட்டாலே இந்த டோட்டல் 100 கிலோகிராம் இருக்கக்கூடிய மால்டோஸை வந்து அதுக்கு ஈக்குவலான குளுக்கோஸை என்னால் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் இருக்கு, பால் இருக்கு. பாலில் ஒரு பிஞ்ச் ஆஃப் இல்லைன்னா வந்து ஒரு சொட்டு வந்து நம்ம வந்து தயிரை ஊத்துனோம்னா அடுத்த நாள் காலையில பார்த்தா என்னவாயிருது? அந்த 10 லிட்டரு பாலா இருந்தாலும் தயிரா மாறிடும். ஓகேங்களா? ஆனா நான் என்ன விட்டுருக்கேன்? ஒரு 2 சொட்டோ 3 சொட்டோ தயிர் தான் விட்டேன் அந்த பாலுல. பட் அடுத்த நாள் காலையில என்னவாயிடுச்சு? அந்த 10 லிட்டர் பாலுமே என்னவாயிடுச்சு? தயிரா மாறிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல எனக்கு வந்து அந்த என்சைம்ஸ் இருந்தாலே போதும் ஒரு ரியாக்ஷன்ஸை கண்டக்ட் பண்றதுக்கு. அப்ப என்சைம்ஸ் ஆர் நீடட் ஒன்லி இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் தி ப்ராக்ரஸ் ஆஃப் எ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனை நான் கண்டக்ட் பண்றதுக்கு. Similar to the action of chemical catalyst, enzymes are said to reduce the magnitude of activation. இந்த என்சைம்ஸ்க்கும் இந்த ஆக்டிவேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க் இருக்குப்பா. இது வந்து உங்களுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஆல்சோ நீங்க வந்து தெளிவா படிப்பீங்க. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படிங்கிறத டீட்டெயில்டா படிப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்சைம்ஸ் பிரசன்ஸா இருக்கு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்சைம் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் enzymes, in the presence of enzymes, activation energy A in another activation energy is very low. Suppose in the absence of enzyme, ஒரு ரியாக்ஷன்ல என்சைம் நான் போடல, absence of
என்சைம் ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது நான் என்சைம் போடல அப்படின்னா அங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இது நான் டீடைல்டா உங்களுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ்ல சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் இங்க என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் வெரி ஹை. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு என்சைம்ஸ் ஒரு ரியாக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஒரு என்சைம்ஸ் ஒரு ரியாக்ஷன்ல இல்ல அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதுதான் இங்க பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகேப்பா. என்சைம்ஸ் ஆர் said to reduce magnitude of activation energy. அப்ப என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஆக்டிவேஷன் எனர்ஜினுடைய மேக்னிடியூட் என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் இஸ் 6.22 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அப்ப சுக்ரோஸை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது அதனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கு, 6.22 கிலோஜூல் மோல் இன்வர்ஸா இருக்கு. வித்தவுட் என்சைம்ல. ஓகேங்களா? சுக்ரோஸ்க்கு போடக்கூடிய என்சைம் வந்து நான் போடல. பட் இப்ப ரியாக்ஷன் நடந்து குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸா உடையுது. அப்ப என்ன, எவ்வளவு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கு, 6.22 கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். இப்ப நான் வந்து சுக்ரேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை போடுறேன். சுக்ரேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை வந்து இப்ப சுக்ரோஸ் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ல நான் போட்டேன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளவா குறைஞ்சிருச்சு, 2.15 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். அப்ப என்சைம்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன்ல இல்ல அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஒரு என்சைம்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் வெரி லோ. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் ஆஃப் என்சைம்ஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஃபுல்லா இது வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் டாபிக் என்சைம்ஸ். இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? விட்டமின்ஸ். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. விட்டமின்ஸ்க்கு நான் சொல்றது மட்டும் தெளிவா படிங்க. ஓகேங்களா? ஓகே. That certain organic compounds are required in small amount in our diet. நம்ம எடுத்துக்கூடிய டயட்ல ஒரு மினிமம் வெரி 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 ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு கம்மியான அளவுல தான் விட்டமின்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனா பட் விட்டமின்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு டிஃபிஷியன்சி ஏற்பட்டுரும். ஸோ விட்டமின்ஸ்ங்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு தேவை. பட் அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அதிகமா எடுத்துட்டாலும் நம்மளுக்கு அப்நார்மலிட்டிஸ் ஆயிரும். கம்மியா எடுத்துட்டா டிஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை தான் இதுல தெளிவா பார்க்க போறோம். தெளிவா பாருங்க. certain organic compounds are required in small amount. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் தேவைப்படும். அது in our diet. நம்ம எடுக்கக்கூடிய டயட்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம் விட்டமின்ஸ். தனியாலாம் வாங்கி விட்டமின்க்கு தனியாலாம் வந்து சில பேர்லாம் பாத்தீங்களா, விட்டமின் டிஃபிஷியன்சினா விட்டமின்க்கு டேப்லெட்லாம் போடுவாங்க. எந்த விட்டமின், இப்ப விட்டமின் ஏ இருக்குன்னா விட்டமின் ஏ டேப்லெட் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த அந்த ஏன்னா அந்த விட்டமின் ஏ உள்ளது வந்து அவங்க உடம்புல வந்து குறைபாடா இருக்கு. அதை சரி செய்யணும். ஓகேங்களா? பட் த டிஃபிஷியன்சி காசஸ் ஸ்பெசிபிக் டிசீசஸ். இது டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் டிசீஸை தரும். அந்தந்த டிசீஸை வந்து தரும். அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு விட்டமின்ஸ். இது பேர் தான் என்னன்னு சொல்றீங்க, விட்டமின்ஸ் சொல்றீங்க. மோஸ்ட் ஆஃப் தி விட்டமின்ஸ் கேன் நாட் பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், cannot be synthesized in our body. நம்ம உடம்புல வந்து விட்டமின்ஸை வந்து தயாரிக்க முடியாது, சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஆனால் பிளான்ட்ஸ் கேன் சிந்தசைஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம். பிளான்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணும். எல்லா விட்டமின்ஸுமே சிந்தசிஸ் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றது கீரை வகைகள், பச்சையா இருக்கக்கூடிய தாவர வகைகள் உள்ள எல்லா அந்த கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்துலயுமே விட்டமின்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆல் ஆஃப் தம். அப்ப நம்மளோட பாடி, ஐ மீன்ஸ் அனிமல் பாடி ஆர் ஹியூமன் பாடியில வந்து நம்மளால விட்டமின்ஸை தயாரிக்க முடியாது. பட் அந்த பிளான்ட்ஸ்ல வந்து விட்டமின்ஸை தயாரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எசென்சியல் ஃபுட் ஃபேக்டர். ஹவவர் தி பாக்டீரியா ஆஃப் தி கட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட், பாக்டீரியா ஆஃப் தி கட் கேன் ப்ரொடியூஸ் சம் ஆஃப் தி விட்டமின்ஸ். அப்ப பாக்டீரியா, ஓகேங்களா? அப்ப கட்டுனா என்னப்பா சொல்றாங்க, அந்த அலிமெண்டரி கனால தான் சொல்றாங்க. அப்ப அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய கட்டு பார்ட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து சம் விட்டமின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஆல் தி விட்டமின்ஸ் ஆர் ஜென்ரலி அவைலபிள் இன் அவர் ஃபுட். நம்ம எடுத்துக்கக்கூடிய கால உணவு, மத்தியான உணவு, சாயந்திர உணவு, அடுத்து வந்து நைட் உணவு, எல்லாத்துலயுமே நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையுமே விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி லேஸ்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது, அதெல்லாம் இருக்காது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுகள்ல இருக்கு. ஓகேங்களா? டிஃபரண்ட் விட்டமின்ஸ் belong to various chemical classes and it is difficult to define them of the basis of structure. அதனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் விட்டமின்ஸ். இப்ப விட்டமின் ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், விட்டமின் பிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாஸஸ்ல வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதை பின்னாடி வரதுல படிப்போம். இப்ப விட்டமின்னா என்னதுன்னு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்
required in the diet in a small amount, very very important point, small amount to perform specific biological function. அந்த இது கொஞ்சமான அளவுல நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள், மற்ற எந்த ஒரு டிசீஸ் இல்லாத, நம்மளுக்கு ஆப்டிமம் growth எந்த அளவுக்கு இருக்கணும், எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். விட்டமின்ஸ்ங்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க இப்ப நீங்களாம் நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்க, ஸோ கண்டிப்பா கீரை வகைகள், அந்த வேற ஏதாச்சும் அந்த கொத்தமல்லி தழை, கருவேப்பிலாம் வேஸ்ட் பண்ணாம நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுலலாம் விட்டமின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சிலாம் டெஃபினெட்லி இருக்கும். ஏன்னா அவங்க தான் எதுவுமே சாப்பிடுறது இல்லையே. ஓகே. அண்ட் ஹெல்த் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் கம்மியான அளவுல எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும். உடம்புக்கு வந்து எல்லாமே கரெக்டா, டிசீஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? சிம்பிளா சொன்னோம்னா. ஓகேங்களா? ஓகே. விட்டமின்ஸ்ல என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு? விட்டமின்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்றோம்? ஆல்பபெட் ஆர்டர்ல டினோட் பண்றோம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி அப்படின்னு சொல்லி ஆல்பபெட்ல பண்றோம். சம் ஆஃப் தம் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு சப் குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் பில பாத்தீங்கன்னா விட்டமின் பி1, பி2, பி6, பி12 சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்தரா சப் குரூப்ஸா நம்ம பண்றோம். ஓகேங்களா? இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், எக்ஸஸ் ஆஃப் விட்டமின் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல். ரொம்ப ரொம்ப ஆபத்து. விட்டமின்ஸ் கம்மியானா கூட டேப்லெட் வாங்கி போட்டு நம்ம வந்து சரி பண்ணிடலாம். விட்டமின்ஸ்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிட்டு இல்ல அதிகமா எடுத்துக்கிட்டு உடம்புல வந்து ஓவரா வந்துருச்சு விட்டமின் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ விட்டமின் பில்ஸ், பில்ஸ் மீன்ஸ் என்னதுன்னா டேப்லெட்னு அர்த்தம். பில்ஸ் மீன்ஸ் என்னது? டேப்லெட். அந்த விட்டமின் டேப்லெட் should not be taken without advice of doctor. டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க டாக்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்களவே நீங்க கேட்டுக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதான்ட்டு. ஓகேங்களா? ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகேங்களா? நீங்கலாம். தி டேர்ம் விட்டமைன் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த விட்டமைன் அப்படிங்கிறதுல அமைன் உட்கார்ந்துருக்கு, அமைன் குரூப் இருக்கிறனாலதான் இதுக்கு விட்டமைன் NE-ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பேர் வச்சாங்க ஆரம்ப காலத்துல. அப்புறம் தான் தெரிஞ்சு அமினோ குரூப்புங்கிறது விட்டமின்ல இல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. டிட் நாட் கண்டைன் அமினோ குரூப்ஸ். அதுக்கப்புறம் தான் கடைசியா இருக்கக்கூடிய ஈ வந்து தூக்கியிருக்காங்க. அப்ப ஆரம்ப காலத்துல ஏர்லியர் டைம்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? விட்டமைன் NE-ல சொல்லணும். ஓகேங்களா? அதே இப்ப இந்த காலத்துல விட்டமின். நீங்க விட்டமின் சொல்லணும்னா இல்லைன்னா வைட்டமின் சொல்லலாம். அது வந்து சில பேர் ப்ரொனவுன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப அமினோ குரூப் வந்து இப்ப வந்து அந்த விட்டமின்ஸ்ல வந்து அமினோ குரூப்புங்கிற கண்டென்ட்டே இல்ல. சோ வந்து அந்த ஈய வந்து ரிமூவ் பண்ணிட்டு விட்டமைன். ஓகேங்களா? இல்லைன்னா வைட்டமின். ஓகேங்களா? நீங்க எப்படி வேணா சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்பதான் நீங்க நீட் பாயிண்ட்டுக்குள்ளே வாரீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட் நீட் பாயிண்ட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீட் பாயிண்ட்ல, நீட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. வெறித்தனமான இம்பார்ட்டன்ட். ஸோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபேட் soluble விட்டமின்ஸ். ஃபேட்ல கரக்கூடிய விட்டமின்ஸ் எது எது? வெறித்தனமான இம்பார்ட்டன்ட். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேட்ல கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது? வாட்டர்ல கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது? ஓகேங்களா? அதுதான் என்னென்னு பார்க்க போறோம். விட்டமின் which are soluble in fat. Vitamins which are soluble in fats. Vitamin which are soluble in fats and oils. ஆயிலையும் ஃபேட்லையும் மட்டும், கொழுப்புலையும் அடுத்து என்ன பொருட்களை மட்டும் தான் அந்த விட்டமின்ஸ் கரையும். ஆனால் இது தண்ணியில கரையாது. வெறித்தனமான இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தண்ணியில கரையாது. ஃபேட்னாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியில கரையுமா? கரையவே கரையாது. ஓகேங்களா? ஸோ soluble in fat and oils and insoluble in வாட்டர். ஓகேங்களா? ஓகே. இந்த விட்டமின் ஃபேட்ல கரையக்கூடிய விட்டமின்ஸ் யார் யாரு? விட்டமின் ஏ, விட்டமின் ஏ, விட்டமின் டி, இ, கே. அப்ப யார் யாருப்பா ஃபேட்ல கரையக்கூடியவங்க? ஃபேட்ல கரையக்கூடியவங்க யாரு? தெளிவா இங்க சைடுல எழுதுறேன் பாருங்க. ஃபேட்ல கரையக்கூடியவங்க சிம்பிளா சொல்லணும்னா விட்டமின் பியை தவிர மத்த எல்லாத்தையும் சொல்லுங்க. பியையும் சியையும் தவிர மத்த எல்லாத்தையும் சொல்லலாம். ஏ, பி வரக்கூடாது. ஓகேவா? சியும் வரக்கூடாது. டி, இ, கே. இவங்க எல்லாருமே என்னது? ஏடிஇகே. ஓகேங்களா? ஏடிஇகே. விட்டமின் ஃபேட்ல வர்றது ஃபுல்லா. ஓகேங்களா? அப்ப வாட்டர்ல கரையக்கூடியது யாரு? வாட்டர்ல கரையக்கூடிய சிம்பிளா இப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும். வாட்டர்ல கரையக்கூடியது யாரு? பில வரக்கூடியவங்க அண்ட் சில வரக்கூடியவங்க. பில யார் யார் வராங்க? பி1, பி2, பி6, பி12 வராங்க. ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபேட்ல கரையக்கூடியது வந்து ஃபேட் அண்ட் ஆயில்ஸ்ல மட்டும்தான் அந்த விட்டமின்ஸ் கரையும். தண்ணியில கரையாது. அது எந்தெந்த விட்டமின்ஸ்? ஏடிஇகே. ஓகேங்களா? ஓகே. தே ஆர் ஸ்டோர்டு இன் லிவர் அண்ட் அடிப்போஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விட்டமின்ஸ். இந்த விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இது எல்லாமே எங்க போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும்? லிவர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். ஓகேங்களா? லிவர் அண்ட் அடிப்போஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும்.
விட்டமின் பி குரூப்ஸ் அண்ட் விட்டமின் சி ஆர் soluble in வாட்டர். வாட்டர்ல மட்டும் தான் இது கரையும், ஃபேட்ல எல்லாம் போய் கரையாது. ஓகேங்களா? so they are grouped together. water soluble vitamins must be supplied regularly in diet. வாட்டர்ல கரையக்கூடிய அந்த விட்டமின்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம ரெகுலரா டயட்ல எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எதனால? they are readily excreted in urine. விட்டமின்ல வாட்டர்ல கரையக்கூடிய விட்டமின்ஸ் பி அண்ட் சி. ஏன்னா இனிமேல் நீங்க ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க போய் மெடிக்கல் டேர்ம்ஸ் எம்பிபிஎஸ்ல படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் இங்கேயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் உங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி யாருக்கா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். விட்டமின் பில உள்ளது எது அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க ஃபியூச்சர் டாக்டர் ஆக போறீங்களா? ஸோ அதனால விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி வந்து டெய்லி நம்ம ரெகுலரா ஃபுட்ல கண்டிப்பா சேர்த்தாகணும். எதனாலன்னு ரீசன் கேட்டாங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி வந்து ரெகுலரா யூரின்ல என்னவாயிரும்? வெளியில போய் எக்ஸ்கிரீட் ஆயிரும், வெளியில போயிடும், யூரின் வழியா போயிடும். ஓகேங்களா? cannot be ஸ்டோர் பண்ணப்படாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதுல ஒருத்தவங்க மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்டோர் பண்ணுவாங்க. யாரு? விட்டமின் B12. அப்ப யார் யார் ஸ்டோர் பண்ணப்பட மாட்டாங்க? நாட் ஸ்டோர்டு, ஸ்டோர்டுன்னு எழுதுறேன். நாட் ஸ்டோர்டு, ஸ்டோர்டு. ஓகேங்களா? சாரிப்பா, ஸ்டோர்டே தப்பா எழுதிட்டேன். 1 second. ஸ்டோர்டு. அப்ப இந்த நாட் ஸ்டோர்டு யார் யாரு? B1, B6, C. விட்டமின் B1, விட்டமின் B6, விட்டமின் C வந்து நாட் ஸ்டோர்டு. ஸ்டோர்டு யாரு? விட்டமின் B12. B12 தவிர மத்த எதுவுமே வந்து பாடியில ஸ்டோர் பண்ணப்படாது. அது எல்லாத்தையுமே வந்து யூரின் வழியில ரிலீஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ தெளிவா புரியுதான்னு பாருங்க. நோட்ஸ் எடுக்கலைன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீட் பாயிண்ட்லேயே தெளிவா நடத்திட்டு இருக்கேன் இந்த பயோமாலிகுல்ஸ். ஸோ 2 கொஷின்ஸ் இதுல இருந்து வரும். ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கவனமா கவனிங்க. ஓகேங்களா? புரிஞ்சாப்பா? ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபிஷியன்சி. எந்தெந்த விட்டமின் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா என்ன டிசீஸ் வரும்? ரொம்ப 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 முக்கியம். நீட்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ கவனமா கேளுங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா டிசீஸ் எல்லாத்தையுமே? ஓகே. விட்டமின் ஏ. இப்ப விட்டமின் ஏங்கிறது எங்கெங்க எந்தெந்த ஃபுட்ல இருக்கும்? ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோர்சஸ் நீங்க நீட்டுக்கு படிக்கணும்னு தேவை கிடையாதுப்பா. ஸ்கிப் பண்ணிடலாம். சோர்சஸ் நீங்க நீட்டுக்கு படிக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டாக்டர் ஆக போறோம். ஸோ என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். விட்டமின் ஏங்கிறது எங்கெங்க இருக்கும்? ஃபிஷ் லிவர் ஆயில். ஃபிஷ் லிவர் ஆயில்ங்கிறது டேப்லெட். ஓகேங்களா? ஃபிஷ் லிவர் ஆயில்ங்கிறது டேப்லெட். எல்லோ கலர்ல இருக்கும். ஐ மீன்ஸ் அதை எப்படி சொல்றதுன்னா, உள்ளுக்க வந்து லிக்விட் மாதிரி இருக்கும், வெளியில அந்த இது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு டேப்லெட் பா. ஓகேங்களா? எல்லோ கலர்ல இருக்கும். அது ஒரு டப்பால வந்து ஒரு 100 ரூபாய் என்னமோ இருக்கும். கடையில போய் கேட்டாங்கன்னா தருவாங்க. விட்டமின் ஏக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட் என்னன்னா ஃபிஷ் லிவர் ஆயில். நெக்ஸ்ட் கேரட்ல இருக்கும். ஓகேங்களா? கேரட் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்ட் பட்டர் அண்ட் மில்க்ல வேற இருக்கும். விட்டமின் ஏ குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே தெரியும், கண்ணுக்கு பாதிப்பு வரும். கண்ணு மீன்ஸ் என்னது? ஜீரோப்தால்மியா. ஜீரோப்தால்மியானா அது கார்னியா பார்ட் வந்து
ஐயில இருக்கக்கூடிய கார்னியா பார்ட் வந்து ஹார்டன் ஆகும். அப்ப ஜீரோப்தால்மியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா ஐயினுடைய கார்னியா பார்ட் வந்து என்னவாயிரும், ஹார்டன் ஆயிரும். கார்னியா பார்ட் என்னவாயிரும், ஹார்டன் ஆயிரும். ஓகேங்களா. சோ விட்டமின் B1 நெக்ஸ்ட். விட்டமின் B1க்கு இன்னொரு பேர் என்னது, தயமைன். விட்டமின் B1க்கு இன்னொரு பேர் என்னது, தயமைன். அப்ப விட்டமின் B1க்கு தயமைன் இன்னொரு பேர், தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எங்கெங்க இருக்கும், ஈஸ்ட் மில்க்ல, பால்ல இருக்கும். அப்ப பால்ல வந்து நீங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து மில்க் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா விட்டமின் B1 டெஃபினெட்லி இருக்கும். கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் சீரியல்ஸ். பெரினா என்னன்னா லாஸ் ஆஃப் அப்பிடைட் ஆர் அப்பிட்டீட் என்ன வேணா சொல்லிக்கோங்க. அப்பிடைட் அப்படின்னா என்னது, பசியின்மை. ஓகேவா, தெளிவா எழுதிக்கோங்க. பசியின்மை. ரிட்டார்டு ஹோட் growth வந்து குட்டியாயிரும். ஓகேங்களா, growth வந்து என்ன ஆயிரும், குட்டியாயிரும். சோ அப்ப விட்டமின் B1 எடுத்துக்கல அப்படின்னா என்ன நோய் வரும், பெரின்னு சொல்லக்கூடிய பசி இல்லாத ஒரு அந்த லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியே இருக்காது, growthம் ரிட்டார்ட் ஆயிரும். growth என்ன ஆயிரும், ரிட்டார்ட் ஆயிரும். விட்டமின் B2 அப்படிங்கிறது என்னதுன்னா ரிபோஃப்ளாவின். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, ரிபோஃப்ளாவின். 1 மினிட். ரிபோஃப்ளாவின் அது எதுல இருக்கும், பால்லையும் இருக்கும். எக்குனுடைய எக் ஒயிட்னா என்னது, அந்த முட்டையினுடைய வெள்ளக்கருவுல இருக்கும். லிவர் அண்ட் கிட்னி ரெண்டுலயுமே வந்து விட்டமின் B2 இருக்கும். விட்டமின் B2 இல்லைன்னா என்னென்ன நோய் வரும், சிலோசிஸ்னா என்னன்னா மவுத்தினுடைய கார்னர்ல வந்து வெடிப்பு விட்டுரும்பா. அண்டு லிப்ஸ், நம்ம உதட்டுல வந்து வெடிப்பு விட்டுரும். லிப்ஸ்ல என்னது, உதட்டுல வந்து என்ன விட்டுரும், வெடிப்பு விட்டுரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், வெடிப்பா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் உதட்ட பார்த்தாலே. அவங்களுக்குலாம் சிலோசிஸ், அவங்களுக்குலாம் விட்டமின் B2 இல்ல, விட்டமின் B2 குறைபாடுகள். ஓகேங்களா. டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். ஓகேங்களா, டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். நெக்ஸ்ட் பர்னிங் சென்சேஷன் ஆஃப் ஸ்கின். விட்டமின் B2 இல்லைன்னா தோல் ஃபுல்லா எரியும், யாராச்சும் தொட்டாலும் கூட பயங்கரமா எரியும். அப்ப விட்டமின் B2னா என்னது, விட்டமின் B2 இல்லைன்னா என்ன ஆகும், சிலோசிஸ், மவுத் ஒன் கார்னர் அண்ட் லிப்ஸ் எல்லாமே வெடிப்பு விட்டுரும். விட்டமின் B6 அதுக்கு இன்னொரு பேர் என்னது, பைரிடாக்சின் என்னது, கன்வல்ஷன் என்னது, வலிப்புன்னு அர்த்தம். கன்வல்ஷன் என்னது, வலிப்பு நோய் வரும். வலிப்பு தெரியலன்னா எழுதி வச்சுக்கோ. ஏன்னா விட்டமின் B6 இல்ல அப்படின்னா என்னது, வலிப்பு நோய் வரும். அப்ப இந்த மூணுமே என்னது, விட்டமின் B1 to விட்டமின் B12. இதுல ஃபர்ஸ்ட் 4க்கு பேர் இருக்கு, 5ஆவதுக்கு விட்டமின் B12க்கு வந்து இன்னொரு பேர் இல்ல. அப்ப இதுக்கு என்ன பேருனா டிஆர்பி எக்ஸாம்லாம் தெரியும்ல, அதனால டிஆர்பி. டி ஃபார் தயமின், ஆர் ஃபார் ரிபோஃப்ளாவின், பி ஃபார் பைரிடாக்சின். விட்டமின் B12 அப்படிங்கிறது எதுல இருக்கும், தயிர்ல முக்கியமா இருக்கும். தயிர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் B12 இல்லைன்னா என்ன ஆகும், ஆர்பிசி டிஃபிஷியன்சி ஏற்படும். அதான் என்னன்னு சொல்றீங்க, பெர்னிசியஸ் அனிமியா. ஓகேங்களா, ஆர்பிசி டிஃபிஷியன்சி ஏற்படும். ஹீமோகுளோபின்ல ஆர்பிசி டிஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா தலை சுத்து வரும், மயக்கம் வரும், எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்பிசி டிஃபிஷியன்சி ஏற்படவே கூடாது. ஸோ விட்டமின் B12 இதனாலதான் வந்து உடம்புல தங்க வைக்கப்படுது. மிச்சம் இருக்கக்கூடிய விட்டமின் B1, B2, B6, விட்டமின் C எல்லாத்தையுமே வந்து யூரின் வழியா ரிலீஸ் ஆகி போயிடும். விட்டமின் B12 மட்டும் எதனால வந்து தங்க வைக்கப்படுதுன்னா ரீசன் ஆர்பிசி டிஃபிஷியன்சி ஏற்பட்டுரும். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி நம்மளுக்கு இருக்கு. விட்டமின் C அப்படின்னா அஸ்கோர்பிக் ஆசிட். வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்ஸ். இந்த 6th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின்ஸ். எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, நார்மலா கார்பாக்சாலிக் ஆசிட்ல வரக்கூடிய ஒரே ஆசிட் என்னன்னா அஸ்கோர்பிக் ஆசிட். கார்பாக்சாலிக் ஆசிட்ல வரக்கூடிய கூடாத ஒரே ஆசிட் என்னன்னா அஸ்கோர்பிக் ஆசிட். அந்த அஸ்கோர்பிக் ஆசிட் சொல்லக்கூடிய விட்டமின் C அது வந்து என்னன்னா ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸ், எதிர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமா வரும். நார்மலா பிரஷ் பண்ணா கூட டக்குன்னு ரத்தம் வந்துடும். ப்ளீடிங் கம்ஸ், அப்படியே எதிர் அந்த பல்லுனுடைய கேப் எல்லாத்துல இருந்து ரத்தமா வரும். சோ அது விட்டமின் C இல்லைன்னா வரும். விட்டமின் டினாலே போன் சம்பந்தப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாலே என்னது, போன் சம்பந்தப்பட்டது. ஏனாலே என்னது, ஐ சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, அப்ப விட்டமின் டி இல்லைன்னா ரிக்கெட்ஸ் நோய்னா எப்படின்னா, அவங்களுக்கு வந்து கால்கள்லாம் பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும்ப்பா. இப்ப அவங்களோட கால்கள்லாம் இப்படி வரும் கால்கள்லாம். அது என்ன, போனி ஹால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சு வரும். அந்த கால்களே வந்து நேரா, நமக்குலாம் நேரா நிற்கும், அவங்களுக்கு இப்படி வளைஞ்சு வரும். ஓகேங்களா. ரிக்கெட்ஸ், போன் டிஃபார்மேட்டிவ்ஸ் இன்
சில்ட்ரன்ஸ். அது வந்து சில்ட்ரன்ஸ்ல இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் அது பெருசாகவும் வரும். ஆஸ்டியோமெலேசியா நீங்க கண்டிப்பா நீங்க எங்க படிச்சிருப்பீங்க? பயாலஜில கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஆஸ்டியோமெலேசியா அப்படின்னா சாஃப்ட் போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ். போன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹார்டா இருக்கணும். பட் ஆஸ்டியோமெலேசியா இருக்கக்கூடிய டிசீஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு இழுத்து ஒரு குத்துனோம்னா போன் காலி, முடிஞ்சு போச்சு, உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்ட்டும், இப்ப ஷோல்டர் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஓவர் பெயின்ஸா இருக்கும். அங்க அந்த அந்த ஜாயிண்ட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் போன்ஸா இருக்கும். டக்குன்னு இப்படின்னு ஏதாச்சும் பண்ணோம்னா உடஞ்சு போயிடும். விட்டமின் இ. விட்டமின் இங்கிறது என்னன்னா இன்க்ரீஸ்டு ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் ஆர்பிசி அண்ட் மஸ்குலர் வீக்னஸ். சதையெல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க சதை மாதிரி இருக்கும். சதையும் போனும் வந்து ரெண்டுமே வெரி ஸ்ட்ராங்கா பவுண்டடா இருக்கும். பட் இந்த விட்டமின் இ இல்லாத பேஷண்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா சதை தனியா தொங்கும், போன் தனியா இருக்கும். ரெண்டுமே அட்டாச் இல்லாத மாதிரியே இருக்கும் பாக்குறது. அது மட்டும் இல்ல, ஆர்பிசினுடைய ஃப்ரெஜிலிட்டி அந்த 120 நாட்கள் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் அது ஃப்ரெஜிலிட்டியை வந்து நீக்கி விட்டுரும். 120 நாள 90 நாளா முடிச்சு விட்டுரும். அப்ப 90 நாளே ஒரு ஆர்பிசி அழிஞ்சு போறதுக்கு வழிவகுத்துரும் இந்த விட்டமின் இங்கிறது. விட்டமின் கே. விட்டமின் கேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், பிளட் கிளாட்டிங். விட்டமின் கே இல்ல அப்படின்னா கண்டிப்பா பிளட் கிளாட்டிங் இருக்கும். ஸோ ஒவ்வொரு விட்டமின்ஸும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இங்க நீங்க தெளிவா படிச்சுக்கலாம். இது மூலியமா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு, உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே நீங்க வந்து கண்டிப்பா அந்த டிசீஸை சொல்லலாம். ஏன்னா விட்டமின் டிசீஸ் இப்படிங்கிறது இப்ப அபிஷியலா நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ தெளிவா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் பாயிண்ட்ல வந்து இந்த டிசீஸ் வந்து வெறித்தனமான இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து சோர்சஸ் உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. சோர்சஸை நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடலாம். நேம் ஆஃப் தி விட்டமின் அண்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? ஓகே, கடைசி இந்த லெக்சர்னுடைய லாஸ்ட் பார்ட் என்னது? ஓகே ஹார்மோன்ஸ் வரையுமே இருக்குப்பா. ஓகேங்களா? ஹார்மோன்ஸ் வரையும் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் புரோட்டீன் மட்டும் தான். ஃபோர்த் லெக்சரா புரோட்டீன் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நியூக்ளிக் ஆசிட் எல்லாத்துக்குமே தெரியும். நியூக்ளிக் ஆசிட்னாலே 2 பேர் இருப்பான். நியூக்ளிக் ஆசிட்னாலே யார் யாரு? 2 பேர் தான், வேற யாருமே வர மாட்டாங்க. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஓகேவா? ஓகே, இந்த 2 நியூக்ளிக் ஆசிட்மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நியூக்ளிக் ஆசிட் இல்லைன்னா நம்மளும் இல்ல, நம்மளோட அப்பா அம்மாவும் இல்ல, நம்மளோட ஜென்ரேஷன் இல்ல, நம்மள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இல்லைன்னா. ஏன்னா டிஎன்ஏ தான் ஒன் ஜென்ரேஷனும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்திட்டு போறது, ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இங்க தெளிவா கவனிங்க. அப்சர்வ்ட் நியூக்ளியஸ் ஆஃப் எ லிவிங் செல்ஸ். ஒரு உயிருள்ள செல்ஸ்ல நியூக்ளியஸ்ல இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஹெரிடன்ட் கேரக்டர்ஸ், ஆல்சோ ஹெரிடிட்டி. அந்த இன்ஹெரிடன்ஸ், இப்ப அப்பாவுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் மகனுக்கு வருதுன்னா அதை கொண்டு வரது யாரு? டிஎன்ஏ. இப்ப பையனுக்கு இருக்கக்கூடிய அவங்க பையனுக்கு வருதுன்னா அது டிஎன்ஏ தான். அந்தந்த கேரக்டர்ஸ், அந்த ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் வந்து பரம்பரையா நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? சோ இந்த டிஎன்ஏ எங்கனே இருக்கு? ஒரு செல், இதுதான் ஒரு செல். செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியோபிளாசம். இதை ஒரு ஆர்டர் எழுத பாரு. செல்லை உடைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நியூக்ளியோ பிளாசம் இருக்கும். நியூக்ளியோ பிளாசம். நியூக்ளியோ பிளாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாசம்ங்கிறது என்ன? அது லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியோ பிளாசம்ங்கிறது லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த நியூக்ளியோ பிளாசத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் உள்ள குரோமாட்டின் இருக்கும். குரோமாட்டின். இந்த குரோமாட்டின்ல பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ்குள்ள பார்த்தாதான் டிஎன்ஏ இருக்கும். குரோமோசோம்ஸ்குள்ள பார்த்தாதான் என்ன இருக்கும்? டிஎன்ஏஸ் இருக்கும். இந்த டிஎன்ஏ குள்ளதான் யார் இருக்காங்க? நைட்ரோஜீனியஸ் பேசஸ் இருக்காங்க. ஜீனியஸ் பேசஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எதுவும் நான் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்கப்பா. மிஸ்டேக்ஸ் இல்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிளா நம்ம இன்னும் நம்ம டெப்தாலாம் போகலாம். ஓகேங்களா? அது நம்ம எம்பிபிஎஸ் வரும்போது படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல டெப்தாலாம் வந்து தேவையில்லை. இங்க இருக்கிறதுக்கு நான் இதவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. தி பார்ட்டிகல் இன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ், ஒரு செல்லினுடைய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் ஹெரிடிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு வழிவகுக்குது. அது யாருன்னா குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் எப்படியா இருக்கு? which are made up of proteins and another types of biomolecules called nucleic acid. அப்ப ஒரு குரோமோசோம் எப்படி ஆச்சுன்னு கேட்பாங்க.
எப்படி மேடப் ஆஃப் ஆச்சு? புரோட்டீன் ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன், ரெண்டாவது நியூக்ளிக் ஆசிட்னால தான் இந்த குரோமோசோம்ஸ் ஆச்சு அப்படின்னு தெளிவா சொன்னோம். ஒன்லி நியூக்ளிக் ஆசிட் இல்ல. குரோமோசோம்ங்கிறது எது எதனால ஆயிருக்கு? குரோமோசோம்ங்கிறது 170 குரோமோசோம்ங்கிறது புரோட்டீனாலையும் ஆயிருக்கு. எழுதிக்கணும் சைடுல நோட்ஸ் மை புரோட்டீனாலே ஆயிருக்கு, நியூக்ளிக் ஆசிட்னாலே ஆயிருக்கு. புரோட்டீனாலே ஆயிருக்கு, நியூக்ளிக் ஆசிட்னாலே ஆயிருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஓகே, these are mainly two types nucleic acids. ஒன்னு DNA, இன்னொன்னு RNA. deoxy ribonucleic acid and RNA means another ribonucleic acid. இங்க deoxy சேர்க்கணும், அங்க deoxy சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது லாங் செயின் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடு. எக்கச்சக்கமான நியூக்ளியோடைடுல நால ஆனதுதான் இது. அப்ப எக்கச்சக்கமான நியூக்ளியோடைடு சேர்ந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவீங்க. அந்த நியூக்ளியோடைட்னா என்னது, நியூக்ளியோசைட்னா என்னது அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ரொம்ப நான் சிம்பிளா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு டிஎன்ஏ ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் டிஎன்ஏ, சிம்பிளா எழுதி வச்சுக்கோங்க, ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏவை நான் ஹைட்ரோலைசிஸ் பண்றேன், உடச்சி எறிகிறேன். டிஎன்ஏக்குள்ள நான் என்னென்ன இருக்குன்னு நான் இப்ப பார்க்க போறேன். அப்ப எனக்கு என்னென்ன வெளியில கிடைக்கும் கைக்கு? டிஎன்ஏவை நல்லா துண்டு துண்டா உடச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு, ஐ மீன்ஸ் ஃபைனஸ்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. ஃபைனஸ்ட் பார்ட்னா டிஎன்ஏ கடைசி பார்ட் அதுதான், அதுக்கு மேல உடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ டிஎன்ஏவை நீங்க நல்லா உடைச்சு பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு 3 பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். என்னன்னா பென்டோஸ் சுகர், வெறும் சுகர்னு சொல்லலாம், இல்லைன்னா பென்டோஸ் சுகர்னு சொல்லலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்னதுன்னா பாஸ்பேட் குரூப். இந்த பாஸ்பேட் குரூப் தான்ப்பா அவ்வளவு பவர். பாஸ்பேட் குரூப் ரொம்ப முக்கியம். மூணாவதா யார் இருக்காங்க அப்படின்னா நைட்ரோஜீனியஸ் பேசஸ். நைட்ரோஜீனியஸ் ஸ்வெட் ஆகிறனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ராங்கா போகுதுப்பா, ப்ளீஸ் வெயிட். ஓகே, நைட்ரோஜீனியஸ் பேஸ். அப்ப ஒரு டிஎன்ஏவை நீங்க உடைச்சு பாத்தீங்க அப்படின்னா பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப்ஸ் அண்ட் நைட்ரோஜீனியஸ் பேசஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப ஆர்என்ஏவை உடைச்சாலும் அதுதான் வரும். ஆர்என்ஏ உடைச்சாலும் சுகர், பாஸ்பேட் குரூப்ஸ், நைட்ரோஜீனியஸ் பேசஸ். ஓகேங்களா? இங்க சுகர் அப்படிங்கிறது காமன். பென்டோஸ் மீன்ஸ் என்னது? 5 கார்பன் உள்ள சுகர். ரொம்ப முக்கியம். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்லயே சொல்லி தந்திருக்கேன். 5 கார்பன் உள்ள சுகர் தான் வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல என்ன நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள சுகர் இருக்கு? 5 கார்பன் உள்ள சுகர் தான் இருக்கு. பாஸ்பேட்டுங்கிறது ஒண்ணு. இந்த நைட்ரோஜீனியஸ் பேஸ்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நைட்ரோஜீனியஸ் பேஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. யாருன்னு தெளிவா பாருங்க. அடினைன், குவானைன், சைட்டோசைன், தயமைன். இது டிஎன்ஏல இருக்கும். ஆர்என்ஏவுக்கும் இந்த டிஎன்ஏவுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஎன்ஏல தயமைன் இருக்கும், ஆர்என்ஏல தயமைன் இருக்காது. ஆர்என்ஏல என்னவா இருக்கும்? ஆர்என்ஏல தயமைனுக்கு பதிலா என்ன இருக்கும்? யுராசில் பார்ட் இருக்கும். இந்த தயமைன் பார்ட் தான் நம்மளுக்கு டிஎன்ஏக்கு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரை தருது. ஆர்என்ஏக்கு யுராசில் இருக்கிறதுனால அது அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரை தரும். தெளிவா புரியுதா? எதனால வந்து வைரஸ்ல வந்து ஆர்என்ஏ இருக்கிறதுனால உரு மாறிட்டே இருக்கு. இப்ப இந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அதுக்கு அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒன்ஸ் அப்பான டைம்ஸ் கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்துச்சு, கொரோனா. அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் அப்படின்னாலே ஆர்என்ஏ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆர்என்ஏ இருந்தா அதனுடைய கரெக்டான ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டிஎன்ஏவா இருந்துச்சுன்னா இப்ப பாக்டீரியாலா இருக்குன்னா பாக்டீரியா என்ன ஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையான மருந்தை கண்டுபிடிச்சிடலாம். பட் வைரஸ்க்கு அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் ஆர்என்ஏ அதனுடைய நியூக்ளிக் ஆசிடா இருக்கனால அதனுடைய உருமாற்றம்ங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும். அப்ப இங்க டிஎன்ஏ அப்படிங்கிறது ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஆர்என்ஏ இஸ் என்னது? அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஆர்என்ஏங்கிறது என்னது? அன்ஸ்டேபிள். டிஎன்ஏ இஸ் ஸ்டேபிள். டிஎன்ஏங்கிறது என்னது? ஸ்டேபிள். டிஎன்ஏங்கிறது என்னது? ஸ்டேபிள். சோ ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் சிம்பிள். ஓகேங்களா? புரிஞ்சா? சிம்பிளா சொல்லிட்டேன்னா நானு. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க சொல்லியிருக்காங்க
ஒரு டிஎன்ஏவை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈல்ஸ் பென்டோ சுகர் கிடைக்கும். பாஸ்போரிக் ஆசிட்னாலும் பாஸ்பேட் குரூப்னாலும் ஒன்று தான். பாஸ்பேட் குரூப் கொடுத்தாலும் கரெக்ட், பாஸ்போரிக் ஆசிட் கொடுத்தாலும் கரெக்ட். நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதுதான் யாரு? நைட்ரோஜினியஸ் பேசஸ். நைட்ரோஜினியஸ் பேசஸை இன்னொன்று உங்களை குழப்புற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஹெட்ரோசைக்ளிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்னால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நைட்ரோஜினியஸ் பேசஸ் புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ மாலிகூலினுடைய சுகர் மொயிட் என்னது? பீட்டா D2 டிஆக்சிரிபோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நீட் பாயிண்ட். ஓகேங்களா? அதே ஆர்என்ஏ சுகர் பாண்ட் என்னது? பீட்டா டி ரிபோஸ். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும், பீட்டா டி ரிபோஸ்ங்கிறது காமன். பீட்டா டி ரிபோஸ்ங்கிறது காமன். டிஎன்ஏல 2 டிஆக்சி முன்னாடி ஆட் பண்ணணும். சோ பீட்டா டி 2 டிஆக்சி ரிபோஸ். ஆர்என்ஏல பீட்டா டி ரிபோஸ். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் 4 பேசஸ். யார் சொன்னேன்? அடினைன் சொன்னேன், குவானைன் சொன்னேன், சைட்டோசைன் சொன்னேன், தயமைன் சொன்னேன். ஓகேங்களா? ஆர்என்ஏ ஆல்சோ ஹேஸ் 4 பேசஸ். என்னென்ன பேசஸ் இருக்கு? டிஎன்ஏல என்னென்ன பேசஸ் இருக்கு? அடினைன், குவானைன், சைட்டோசின். அது அப்படியே ஆர்என்ஏக்கு வரும். தயமைன் மட்டும் மாறும். டிஎன்ஏல தயமைன், ஆர்என்ஏல என்னது? யுராசில். முடிஞ்சா சிம்பிளா. இப்ப நெக்ஸ்ட் இங்க இப்ப எப்படினே நீங்க வந்து அதை மேக் பண்றீங்க, நல்லா கவனி. இன்னொரு விஷயத்தையும் இதுல தெளிவா சொல்லிடுறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் வெயிட் ஃபார் 1 மினிட். ஓகேப்பா, ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஹெட்டிங் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ப்பா. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னேன். சோ ப்ளீஸ் வெயிட். நியூக்ளியோசைடு. ஆல்ரெடி நான் நியூக்ளியோடைடு இங்க எழுதி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எழுதி போடல. ஓகே, நியூக்ளியோடைடு. ஓகேவா? நியூக்ளியோடைட்னா என்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரித்தனமான இம்பார்ட்டன்ட். தெளிவாக கவனிச்சுங்க. பென்டோஸ் சுகர், பாஸ்போரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் குரூப்னே போட்டுக்கிறேன். ஏன்னா அங்க பாஸ்போரிக் ஆசிட் இருக்கு. நான் இங்கே எழுதுனேன்னா இந்த குரூப் இல்லாத மாதிரி மறந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ பாஸ்போரிக் ஆசிட்னு சொல்லலாம், பாஸ்பேட் குரூப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேசஸ் மீன்ஸ் என்ன? அது நைட்ரோஜினியஸ் பேசஸ். இந்த 3 இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்வீங்க? நியூக்ளியோடைடுன்னு சொல்வீங்க. சப்போஸ் இப்ப நியூக்ளியோசைடு எப்படி சொல்வீங்க? நியூக்ளியோசைடுனா என்னது? நியூக்ளியோசைடுனா பாஸ்பேட் குரூப் வரக்கூடாதுப்பா. பாஸ்பேட் குரூப் வரக்கூடாது. யார் மட்டும் வரணும்? பென்டோஸ் சுகர் அண்ட் பேசஸ், இவங்க மட்டும்தான் வரும். இந்த 2 மட்டும் வந்தா அது நியூக்ளியோசைடு. இந்த 3 சேர்ந்து பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப், பேசஸ், இந்த 3 சேர்ந்து வந்தா நியூக்ளியோடைடு. பட் நம்மளோட டிஎன்ஏல நியூக்ளியோசைடை நம்ம பார்க்க முடியாது. நியூக்ளியோடைடு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். நியூக்ளியோசைடு நம்மளுக்கு வராது. பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். A unit formed by the attachment of base to first position of sugar is known as nucleoside. அப்ப பேஸும் சுகரும் சேர்ந்தது என்னது? நியூக்ளியோசைடு. In nucleosides the sugar carbon are numbered 1, 2, 3 ன்னு சொல்லுவாங்க. இதுதான் சுகர். இந்த குரூப் இருக்கு தெரியுமா? இதுதான் சுகர். ஓகேங்களா? 5 கார்பன் சொன்னேனா, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். ஸோ 5 கார்பன் உள்ள சுகர். இந்த சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன் இன்க்ளூட் பண்ணப்படும். இந்த பேசஸ் சேஞ்சஸ் ஆகும். பேசஸ்ங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப சுகரும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா அது நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடு கூட
பாஸ்பேட் குரூப் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நியூக்ளியோடைடு. ஒண்ணுமே கிடையாது. நியூக்ளியோசைடுங்கிறது என்னது? சுகரும் பேஸும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடுல இருக்கக்கூடிய 5th கார்பன், இந்த 5th கார்பன்ல பாஸ்பேட் குரூப் வந்து உட்காந்துச்சு. பாஸ்பேட் குரூப் வந்து உட்காந்துச்சுன்னா என்னது அது? பாஸ்பேட் குரூப் வந்து உட்கார்ந்தா என்னது? நியூக்ளியோடைடு. திருப்பியும் சொல்றேன், சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன் தெளிவாக கவனிச்சுக்கணும். சுகர்னுடைய ஃபர்ஸ்ட் கார்பன், சுகர்னுடைய ஃபர்ஸ்ட் கார்பன் C1 கார்பன்ல யார் உட்கார்ந்திருக்கா? பேஸ் உட்கார்ந்திருக்கும். C5 கார்பன்ல யார் உட்கார்ந்திருப்பா? பாஸ்பேட் உட்கார்ந்திருக்கும். வெரித்தனமான இம்பார்ட்டன்ட், டபுள் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்கப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவா போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப சுகர்னுடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல பேஸ், சுகர்னுடைய 5th கார்பன்ல பாஸ்பேட். தெளிவா இங்கேயே பாருங்க, நீங்களே பார்க்கலாம்ப்பா. நீங்களே பார்க்கலாம், சிம்பிளா எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல பேஸ், 5th கார்பன்ல பாஸ்பேட். ஓகேங்களா? ஓகே. நியூக்ளியோடைடு. இப்போ ஒரு நியூக்ளியோடைடு ஒரு நியூக்ளியோசைடை பத்தி பார்த்தேன். இப்போ எக்கச்சக்கமான நியூக்ளியோடைடு சேர்ந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. நியூக்ளியோடைடு ஆர் ஜாயின்ட் டுகெதர். எக்கச்சக்கமான நியூக்ளியோடைடு சேர்ந்துச்சு அப்படின்னா அது பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். அப்ப என்னன்னு போடுறேன்? நியூக்ளியோடைடு. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் என்னது? இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் எப்படி மேக் ஆயிருக்கு? இந்த பாண்ட் பேர் என்னது? இந்த பாண்ட் பேர் என்னது? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நியூக்ளியோடைடு, ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் என்னது? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜென்ரலா சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா ஒன்று சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் டிஎன்ஏ. ஐயோ, டெலிட் ஆயிடுச்சுப்பா. ஓகே, இப்போ இதுதான் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல இந்த லைன் இங்க டிஃபர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த லைன் வந்து இந்த லைன், அடுத்து வெளியில ஒரு லைன், இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன். தெளிவா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஎன்ஏ ஒட்டி இந்த லைன் வருது தெரியுமாப்பா? இந்த லைன்ல யார் இருப்பாங்கன்னா சுகர் பார்ட் இருப்பாங்க. வெளியில இதோட நீட்டிட்டு யார் இருப்பாங்க? பாஸ்பேட் குரூப் இருக்கும். இந்த சுகரோட இங்கிட்ட அட்டாச் ஆகி யார்? ஐயோ, இந்த சுகரோட அட்டாச் ஆகி யார் இருக்கும்? பேஸ் குரூப் இங்கிட்டு இருக்கும். தெளிவா புரிஞ்சா? அந்த லைன், இந்த லைன் தெரியுமா? டிஎன்ஏ லைன் இருக்குல்ல, இந்த டிஎன்ஏ லைன் தான் சுகர் குரூப்னு வச்சுக்கோங்க. சுகர், இந்த டிஎன்ஏ உடைய வெளிப்பகுதியில யார் இருப்பா? பாஸ்பேட் இருக்கும். சுகருக்கு உள்ளுக்குள்ள டிஎன்ஏக்குள்ள யார் இருப்பா? பேஸ் குரூப் இருக்கும். இங்கிட்ட ஒரு பேஸ், இங்கிட்ட ஒரு பேஸ். இந்த பேஸும் இந்த சைடுல இருக்கக்கூடிய சுகரு, இதுக்கு வெளியில பாஸ்பேட் குரூப் இருக்கும். இதுக்கு உள்ளுக்குள்ள யார் இருப்பா? பேஸ். இந்த பேஸும் சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அது அடினைன் தைமினா இருந்தா டபுள் பாண்டு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். குவானைன் சைட்டோசைனா இருந்தா ட்ரிபிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். வெரித்தனமான இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்றேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடினைனும் தயமைனும் சேர்ந்துச்சு அப்படின்னா டபுள் ஹைட்ரஜன் பாண்டு. குவானைனும் சைட்டோசைனும் சேர்ந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேங்களா? சோ ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும். அப்ப நல்லா கவனிங்க, இதை தான் இந்த இடத்துல சொல்லணும்னு வந்தேன். இது ஒரு நியூக்ளியோடைடா, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த ரெண்டு நியூக்ளியோடைடு ஜாயிண்ட் ஆச்சுன்னா என்னது? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இந்த மாதிரி தான் லீனியரா தான் இருக்கும். பாஸ்பேட்டு சுகரு பேஸ், திருப்பி பேஸ் சுகரு பாஸ்பேட் இருக்கா? பாஸ்பேட்டு சுகரு பேஸ், திருப்பி பேஸ் சுகரு பாஸ்பேட். இதுதான் லீனியர் பார்ட். இதுதான் ஒரு நியூக்ளியோடைடு. இந்த ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடு, அதுக்கு மேல இன்னொன்று இருக்கும்ல, அதே மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். அந்த நியூக்ளியோடைடோட சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு புரியாது. ஓகே, இதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைன்ல வருதா?
இது சுகர் பார்ட். உள்ளுக்குள்ள யார் இருக்கா? பேஸ் பார்ட் இருக்கு. வெளியில யார் நீட்டிட்டு இருக்கா? பாஸ்பேட் பார்ட் இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க திருப்பி சுகர், இங்கிட்டு பேஸ், இங்கிட்டு என்ன இருக்கு? பாஸ்பேட். அப்ப இந்த ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இது ஃபுல்லா சொன்னா என்னது? நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு. இது ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ ரெண்டு நியூக்ளியோடைடு சேர்ந்துச்சு அப்படின்னா என்னத்த ஃபார்ம் பண்ணிடுச்சு? பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜை ஃபார்ம் பண்ணிடுச்சு. சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் தி சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்னுடைய சீக்வன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளிக் ஆசிட்னுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இன்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு அண்ட் பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நியூக்ளியோடைடினுடைய சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர். நியூக்ளிக் ஆசிட் ஹேவ் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ இருக்கு, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ இருக்கு. இதுல டபுள் ஹெலிக்ஸை கண்டுபிடிச்சது யாரு? பயாலஜியில் ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க, வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். டிஎன்ஏடைய டபுள் ஹெலிக்ஸை கண்டுபிடிச்சது யாரு? வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். இது கொஞ்சம் லென்த்தி பார்ட்டா போகுதுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் பொறுத்துக்கோங்கப்பா, ஏன்னா முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? 2 நியூக்ளிக் ஆசிட், 2 நியூக்ளிக் ஆசிட் செயின்ஸ் ஆர் wound about each other. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே, 2 strand are complementary to each other. காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது? ஆப்போசிட்னு அர்த்தம். இப்போ அடினைன்னா தைமின் தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆப்போசிட். அடினைனா அடினைனே போய் சேரக்கூடாது, அடினைனா தைமின் தான் சேரணும், குவானைனா சைட்டோசின் தான் சேரணுங்கிறது அது ஒரு நீதி. ஓகேங்களா? அதை மாறாலாம் சேரக்கூடாது. அப்போ அடினைனா தைமினோட தான் சேர்ந்தாகணும், குவானைனா சைட்டோசினோட தான் சேர்ந்தாகணும். அப்ப அது ரெண்டுக்கும் பேசஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்டுன்னு இப்ப சொன்னேன்? ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப அடினைன் வந்து ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் வித் தைமின். எத்தனை பாண்ட் ஃபார்ம் ஆகணும்? 2 பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அதே சைட்டோசைனும் குவானைனும் சேர்ந்து எத்தனை பாண்டை ஃபார்ம் பண்ணும்? 3 ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம். 3 ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம். இன் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ செகண்டரி ஸ்ட்ரக்சர், single stranded helix is present which sometimes fold back on itself. RNA molecules are of 3 types. மொத்தம் RNA ல மொத்தம் 3 டைப் இருக்கு. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா mRNA, rRNA, tRNA ன்னு சொல்லக்கூடிய 3 RNA. M, R, T. ஓகேங்களா? MRT ன்னு வச்சுக்கோங்க. MRT, mRNA, rRNA, tRNA. ஓகேங்களா? mRNA, tRNA, rRNA. ஓகேங்களா? அப்ப ஆர்என்ஏனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சிங்கிள். அப்ப ஆர்என்ஏ வந்து எப்படி இருக்கும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட். டிஎன்ஏங்கிறது என்ன? அது டபுள் ஸ்டாண்டர்ட். தெரியலன்னா எழுதிக்கோங்க. டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட், ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹார்கோபிண்ட் கொரோனா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் மேக்ஸிமம் கேட்கவே இல்லை. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் பயாலஜி தான்ப்பா மெயின். ஓகேங்களா? ஸோ இது வரையும் புரிஞ்சாப்பா? ஓகே 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 ஓகேப்பா. ஓகே, பயாலஜிக்கல் ஜங்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அதுல நீட்ல கேட்கறது இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ இஸ் தி கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் மே பி ரிகார்டட் ஆஸ் தி ரிசர்வ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். ஜெனடிக் மெட்டீரியல் கண்டிப்பா பாதுகாத்து அதை இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கு அந்த கேரக்டரை, அந்த ஹெரிடிட்டி கேரக்டரை கொண்டு போகுது. DNA is exclusively responsible of maintaining the identity of different species of organisms. இப்போ நம்ம எல்லாருமே ஒன்னாவா பார்க்கோம். ஒவ்வொரு ஃபேஸஸ் எப்படி இருக்கு? டிஃபர் ஆகுது. அந்த ஃபேஸஸ் டிஃபர் பண்ணி காமிக்கிறதே யார்? இந்த டிஎன்ஏ தான். ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், 10 லட்சம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து இப்போ வரையுமே வந்து அந்த ஆர்கானிசத்தை டிஃபர் பண்ணி காமிக்குது. டிஎன்ஏ மாலிகுல் இஸ் கேப்பபிள் ஆஃப், ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்ஏ மாலிகுல் இஸ் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டியூப்ளிகேஷன்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டியூப்ளிகேஷன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? செல்ஃப் டியூப்ளிகேஷன்ஸ் நடக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப செல்ஃப் டியூப்ளிகேஷன்ஸ்ங்கிறது செல் டிவிஷன்ல நடக்குது. எந்த ஃபேஸ்ல நடக்குது? எந்த ஃபேஸ்ல நடக்குது? இன்டர்ஃபேஸ்னுடைய எஸ் ஃபேஸ்ல நடக்குது. இன்டர்ஃபேஸ்ல G1 G2 இருக்கும். அதுல வந்து எதுல நடக்குது? எஸ் ஃபேஸ்ல நடக்கும். பயாலஜில படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ செல் டியூப்ளிகேஷன், செல்ஃப் டியூப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எங்க நடக்கும்? எஸ் ஃபேஸ்ல நடக்கும்.
and the identical DNA strands are transferred to daughter cells. ஓகேங்களா, daughter cells. அப்ப ஒரு DNA இருக்கு, இதுதான் ஒரு DNAனா இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு DNAவை ஃபார்ம் பண்ணும். இதான் ரெப்ளிகேஷன்ஸ். இது ஒரு இதை ஃபார்ம் பண்ணும். இது தனியா பிரிஞ்சு இது ஒரு செல்ஸ்குள்ள போகும், இது ஒரு செல்ஸ்குள்ள போகும். ஓகேங்களா, அப்ப பிரிஞ்சு அந்தந்த டாட்டர் செல்ஸ்குள்ள நம்மளுக்கு தெளிவா போயிடும். ஓகேங்களா. another important functions of nucleic acid is the protein synthesis in the cell. செல்லுல வந்து என்னத்த நம்மளுக்கு பண்ணுது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. என்னத்த பண்ணுது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. Actually, the proteins are synthesized by various RNA molecules in the cell, but the message for the synthesis of particular proteins is present in DNA. டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் புரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஆர்என்ஏ மாலிகூல் சொல்லி அதுல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா, முடிஞ்சா நியூக்ளிக் ஆசிட்ஸ் கம்ப்ளீட்டா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பயாலஜில வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ரொம்ப டீடைலா படிப்பீங்க. பட் இங்க கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் பயோ மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு குறைபாடு. இப்ப தைராய்டு ஹார்மோன்ஸ் சுரக்கல அப்படின்னா காய்டர் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய இது இப்போ வந்து க்ரோத் ஹார்மோன்ஸ் சுரக்கலன்னா குட்டையாவே இருப்பாங்க. அட்ரினல் சுரக்கல அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அட்ரினல் ரொம்ப அதிகமாக சுரந்துச்சுன்னா ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், பயம் ஓவரா வரும், ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் that act as intercellular messengers. These are produced by endocrine glands. ஹார்மோன்ஸ்னால என்னது, எண்டோகிரைன் கிளான்ஸ், டக்ட்லெஸ் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, டக்ட்லெஸ் கிளான்ஸ் in the body and are poured directly in the blood stream which transport them to the site of action. தைராய்டு பிட்யூட்டரியில இருந்து தைராய்டு வந்து சுரக்கணும்னு சொல்லி விட்டுச்சுன்னா கரெக்டா அந்த சைட்டில் தான் சுரக்கும். வேற எங்கேயும் போய் தைராய்டு ஹார்மோன் சுரக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லி இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. In terms of chemical nature, some of these are steroid. Example, estrogen and androgen. Some are polypeptide. Examples, insulin, endorphins. Some are amino acid derivatives, epinephrine and norepinephrine. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டீராய்ட்ஸ்ல யார் யார் வராங்க தனியா எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இதுலயே வச்சு படிச்சோம்னா சுத்தமா புரியாது. ஸ்டீராய்டு, ஸ்டீராய்ட்ஸ்ல யார் யார்ப்பா வராங்க, ஸ்டீராய்ட்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன். அதே மாதிரி பாலிபெப்டைட்ல யார் யார் வராங்க, பாலிபெப்டைட் மீன்ஸ் அது புரோட்டீன்ஸ் அர்த்தம். பாலிபெப்டைட்ஸ், பாலிபெப்டைட்ஸ்ல யார் யார் வராங்க, இன்சுலின் அண்ட் என்டார்பின்ஸ். என்டார்பின்ஸ்லாம் நீங்க அங்க போய் படிப்பீங்கப்பா. ஓகே. நெக்ஸ்ட் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் யார் யாரு, எபினெப்ரின். இதுல எங்க வரும், அட்ரினல்ல வரணும். எபினெப்ரின், நார் எபினெப்ரின், நார் எபினெப்ரின் தனித்தனியா எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஹார்மோன்ஸ் ஹாவ் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி. பாடியில் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அது வந்து எல்லாத்தினுடைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே தெரியும். தி ரோல் ஆஃப் இன்சுலின் இஸ் கீப்பிங் இன் தி பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வித் இன் தி நேரோ லிமிட் இஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இன்சுலின் எடுத்துக்கிறேன். இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது வித் இன் நேரோ லிமிட். ஓகேங்களா. அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஓகேங்களா. ஓகே. Insulin is released in response to the rapid rise in blood sugar level. இன்சுலின் எதனால சுரக்கப்படுது, நம்மளோட உடம்புல பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இன்சுலினை சுரந்துச்சுன்னா அது அதிகமா சுரக்கும். ரேபிட் ரைஸ். ஓகேங்களா. ஸோ கம்மியா சுரக்குது நம்ம உடம்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு பிட்யூட்டரிட்ட போய் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அது என்ன பண்ணிடும், இன்சுலினை போய் சொரன்னு சொல்லி அது ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எங்க போகும், டைரக்டா வந்து எங்க போகும், இன்சுலின்ட்ட போயிட்டு, ஐ மீன்ஸ் பேன்க்ரியாஸ்ட போயிட்டு அந்த இன்சுலின் பார்ட்ல போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆனோடனே திருப்பியும் ஒரு ஹார்மோன் போயிட்டு பிட்யூட்டரிட்ட சொல்லி அந்த ரிலீஸ் பண்ண ஹார்மோன் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி. இது வந்து லாங் ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்பிபிஎஸ்ல தெளிவா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஆன் தி அதர் ஹேண்ட் ஹார்மோன்ஸ் glucagon tends to increase the glucose level in the blood. bloodல வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகப்படுத்தும்.
ஓகேங்களா? 2 ஹார்மோன்ஸ் டுகெதர் ரெகுலேட் தி பிளட் குளுக்கோஸ். அப்ப ரெண்டு ஹார்மோனுமே என்னதான் பண்ணுது நம்மளுக்கு? ரெகுலேட் தி குளுக்கோஸ் லெவல் இன் தி பிளட். பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து என்ன பண்ணுது? மெயின்டைன் பண்ணுது. எபினெப்ரின் அண்ட் நார் எபினெப்ரின் mediate response to external stimuli. எபினெப்ரின் நாரெபினெப்ரின் என்ன பண்ணுது? எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையை மீடியேட் பண்ணுது. growth ஹார்மோன் அண்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸ் பிளேஸ் ரோல்ஸ் இன் growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்க பயாலஜில படிக்க வேண்டியது. தைராக்சின்ங்கிறது என்ன பண்ணுது? தைராய்டில் இருக்கக்கூடிய தைராக்சின் அப்படிங்கிறது நம்மளுக்கு அயோடினேட்டட் டெரிவேட்டிவ் ஆஃப் அமினோ ஆசிட் டைரோசின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைராக்சின் அப்படிங்கிறது தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய தைராக்சின் இஸ் அன் அயோடினேட்டட் டெரிவேட்டிவ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் டைரோசின். அமினோ ஆசிட் டைரோசின்ல இருக்கக்கூடிய அயோடினேட்டட் டெரிவேட்டிவ்ஸ். abnormally low level of thyroxine leads to hypothyroidism. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த தைராக்சினோடைய லெவல் வந்து அப்நார்மல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம்ஸ், which is characterized by letharginess and obesity. தொப்பை போடும், கொழுப்புலாம் அதிகமாயிரும். ஓகேங்களா? அப்ப தைராக்சின் கம்மியானா என்ன நோய் வரும்? ஹைப்போதைராய்டிசம்ஸ். அதே நேரத்துல அந்த தைராக்சின்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம்ஸ். லோ லெவல் ஆஃப் அயோடின், நம்மளோட டயட்ல கம்மியான அயோடின் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஹைப்போதைராய்டிசம்ஸ். அதனால என்ன ஃபார்ம் ஆகும்? என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்ஸ். தைராய்டு கிளாண்ட் அதிகமாகும். அதுக்கு பேர் என்னது? goiters. This condition is largely being controlled by adding sodium iodide to commercial table salt. Iodinized salt நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை எடுத்துக்கிறது வந்து நம்ம அதிகமாகவும் உப்பு எடுத்துக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுத்துக்கூடாது, பட் உப்பு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜென்ரல், நம்ம பயாலஜியில் என்ன படிக்கணுமோ அதே ஜென்ரல் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அட்ரினல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எங்க சுரக்குதுன்னு கேட்பாங்க. ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அட்ரினல் கார்டெக்ஸ் and gonads, testes in male, ovaries in female. Hormones released by the adrenal cortex plays very important role in the functions of the body. For example, glucocortical. இதெல்லாம் நீங்க வந்து human physiology தெளிவா படிப்பீங்க. Glucocortical controls the carbohydrate metabolism. Gluco means glucose ன்னு அர்த்தம். glucose எதுல வருது? கார்போஹைட்ரேட்ல வருது. ஸோ கார்போஹைட்ரேட்னுடைய மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. Modulate inflammatory reactions and involved in reaction to stress. The mineral corticoids அது என்னத்துக்காண்டி நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? corticoids controls the level of excretions of water and salt by the kidney. கிட்னில இருந்து எக்கச்சக்கமான தண்ணி வெளியில போயிடாம and saltலாம் வெளியில போயிடாம கண்ட்ரோல் பண்ணுது. Adrenal cortex does not functions properly, then one of the result may be addition disease. அட்ரினல் கார்டெக்ஸ் மட்டும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல. அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா அப்படிங்கிற பார்ட் இருக்கு அட்ரினல்ல. அட்ரினல் கிளாண்ட்ல அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது இருக்கு. அதுல அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீரியஸ் அடிஷன் டிசீஸ் ஃபார்ம் ஆயிரும். அடிஷன் டிசீஸ்ங்கிறது எதை குறிக்குது? ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிறத குறிக்குது. வீக்னஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு சசப்டபிலிட்டி டு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? தி டிசீஸ் இஸ் ஃபேட்டல். ஃபேட்டல் என்னது? இறந்துருவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு கொடூரமானது. அட்ரினல் கார்டெக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியர். ஓகேங்களா? ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா இருந்தா கூட ஓரளவுக்கு கியூர் பண்ணலாம். அட்ரினல் கார்டெக்ஸ் போச்சு அப்படின்னா டெஃபினெட்லி கியூர் பண்றது கஷ்டம். அடிஷன் டிசீஸ் வந்து ஹைப்போகிளைசிமியா ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா கடைசியா டெத் தான். ஹார்மோன்ஸ் ரிலீஸ்டு பை கொனாட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் secondary sex characters. Testosterone is the major sex hormones produced in males. Malesல வந்து testosterone அப்படிங்கிறது சுரக்குது. அது எதுக்குன்னா மேல்னுடைய செகண்டரி கேரக்டர்ஸை அது வந்து என்ன பண்ணுது? டெவலப்மெண்ட் பண்ணுது. ஐ மீன்ஸ் டீப் வாய்ஸ். ஏன்னா வந்து ஃபீமேலோடைய வாய்ஸ்க்கும் மேல்னுடைய வாய்ஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாய்ஸ் டிஃபரன்ஸ், ஃபேஷியல் ஹேர்ஸ், ஐ மீன்ஸ் பியர்டு அந்த மாதிரி. ஓகேங்களா? சம் hairs, general physical constituent. Estriol is the main female sex hormone. Estradiol. ஓகேங்களா? எப்படி வேணா சொல்லிக்கலாம், அது உங்களுக்கு எப்படி உச்சரிப்பின்னு பார்த்துக்கோங்க. மெயின் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதெல்லாம் தனித்தனியாக நோட்டில் போட்டு ஒவ்வொரு பாயிண்டாக எழுதணும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல்னுடைய செகண்டரி கேரக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ மேல்னுடைய செகண்டரி கேரக்டருக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? டெஸ்டோஸ்டிரான். ஃபீமேலுக்கு யார் இருக்கா? எஸ்ட்ராடயால். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க செகண்டரி கேரக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. பார்ட்டிசிபேட் இன் கண்ட்ரோல் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். ஓகேங்களா? மென்சுரல் சைக்கிளில் அது கண்ட்ரோலாக வச்சிருக்கு. 28 நாளைக்கு ஒரு தடவை மென்சுரல் சைக்கிள் நடக்கணும். ஸோ அதை கண்ட்ரோலாக வச்சிருக்கு. ப்ரோஜெஸ்ட்ரோஜெரான். ஓகேங்களா? is responsible for the preparing the uterus for implantations of the fertilized egg. ப்ரோஸ்டோஜெரான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா 28ஆம் தேதி வரையும் அந்த எக்கை வந்து ஃபெர்டிலைசர் எக்கா வச்சிருக்கு. சம்டைம்ஸ் மேட்டிங்ஸ் நடந்து உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து உள்ளுக்க போகும்போது நம்மளுக்கு அது ரெண்டும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா எம்பரியோ ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் அது மேட்டிங் போகல, 28th டே வரையும் மேட்டிங்ஸ் பண்ணலை, ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளுக்க போகல, அப்போ எக்கு அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் என்னவாயிரும்? திருப்பி டிஃப்யூஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ திருப்பி அந்த எண்டோமெட்ரியம் திருப்பியும் இதாகி நமக்கு இதாகும். ஓகேங்களா? ஸோ வந்து பயாலஜியில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ படிச்சுக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் தான். ஹார்மோன்ஸும் நியூக்ளிக் ஆசிடும் நீங்கள் பயாலஜியில் தான் டீப்பாக படிப்பீங்க. பட் இங்கே சும்மா ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே எதுக்கு விட்டமின்ஸில் நீட் கொஷின், என்சைம்ஸில் 3 கொஷின்ஸ் கிட்ட நீட்டில் வரும். ஓகேவா? டீட்டெயில்டாக பார்த்தாச்சுப்பா. ஒவ்வொன்றும் நீட் பாயிண்ட் எது நீட் பாயிண்ட் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெசன்ஸ் ஓவர். ஓகேங்களா? ப்ரோட்டீன்ஸ் முடிஞ்சுன்னா பயோமாலிகுல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி பேஸ் பண்ணி ஃபுல்லாக தெளிவாக சொல்லிட்டேன் எது நீட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டு ப்ரோட்டீனில் மீட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன லெசன்ங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.